விஜய் ஆண்டனி ஒரு விஷயத்துக்காக அடம் பிடித்தால் அது கண்டிப்பாக நடக்கும். டாக்டர், இன்ஜினியர், நடிகர் என எல்லா துறையிலும் புதிதாக நிறைய அனுபவம் கிடைக்கும். அதே நேரம் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் இருக்கும். நேர்காணல் என்கிற வார்த்தை விஜய் ஆண்டனி பேட்டிகளுக்கு பொருந்தாது. மிகவும் தன்மையான மனிதருடன் மனமிட்டு பேசுவதாக அதை புரிந்து கொள்ளலாம். இப்போது நல்ல கதையோடு யார் வந்தாலும் கதை பிடித்திருந்தால் உடனே தயாரிப்புக்கு சரி என்கிறார். மார்கன் வெற்றி அவரை சந்தோஷப்படுத்தியிருக்கிறது. அருண் பிரபுவின் இயக்கத்தில் சத்தி திருமகன் இதோ ரிலீஸுக்கு காத்திருக்கிறது. இது குறித்து விகடன் மாணவர் பத்திரிகையாளர் 2026 திட்டத்தை திருவாகியுள்ள சில மாணவர் பத்திரிகைகளுடன் ஒரு மாலை வேளையில் இயல்பாக அமர்ந்து அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஜாலியாக பதில் சொன்னதோடு சகஜமாகவும் உரையாடினார் விஜய் ஆண்டனி. சத்தி திருமகன் படத்தின் ட்ரெய்லர் தற்போது வெளியாகி சிறப்பான வரவேற்பு பெற்றிருக்கிறது. அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இப்பொழுதுதான் இசையமைப்பாளரில் இருந்து நடிக்க வந்தது போல தோன்றுகிறது. அதற்குள் 25 படம் வந்துவிட்டது. அருண் பிரபு சத்தி திருமகன் கதையை சொல்லும் போதே எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இப்போதைக்கு மிகவும் தேவையான கதை இது. அருவி படத்திலேயே அவருடைய சமுதாய பார்வை அருண் காட்டியிருந்தார். இதையும் அப்படி ஒரு பார்வை இருக்கிறது. அவர் திரையுலகில் மிகப்பெரிய இடத்தை அடைய வேண்டியவர். இப்படத்தின் மூலம் கண்டிப்பாக அதை எட்டி பிடிப்பார். 25 படங்களில் நடித்துள்ளீர்கள். அதில் கிடைத்த அனுபவம் மற்றும் தங்களுக்கு பிடித்த படத்தை பற்றி கூறுங்கள். 25 படங்களில் நடித்ததை என்றும் நினைத்து பார்ப்பதில்லை. நினைத்தால் முதுமையான உணர்வு தோன்றும். வெற்றியோ தோல்வியோ, நான் அனைத்தும் திரைப்படங்களிலும் முழுமை மனதோடு நடிப்பதால் அது ஒரு நல்ல அனுபவத்தை தருகிறது. ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு பாடமும். அதனால் இதனை படங்கள் பண்ணிவிட்டோம் என்கிற ஃபீலிங் இல்லை. பிச்சைக்காரன் படம் தங்களுக்கு மிகவும் பிடித்த உணர்வுபூர்வமாக ஒன்றிய படம் அல்லவா? அதன் கதையை முதன்முறையாக கேட்கையில் உங்களுக்கு எப்படி இருந்தது? இயக்குனர் சசி என்னிடம் கதையை கூறும்போது கண்களில் நீர் தேங்கியது. அந்த படம் சோகமான கதை அல்ல, ஆனால் மிகவும் உணர்வுபூர்வமான உணர்வை எனக்கு மீண்டும் ஏற்படுத்தும்படியான இன்னொரு கதையை இயக்குனர் சசி என்னிடம் கூறியுள்ளார். எங்கள் கூட்டணியில் அந்த படம் சீக்கிரம் வெளிவரும். தற்போது ஒரு வித்தியாசமான வேறு ஏதேனும் புதிய படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? லாயர் படத்திற்கான ஷூட்டிங்கை தற்போது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு உணவிலும் தனித்துவமான சுவை இருப்பது போல ஒவ்வொரு திரைப்படத்திலும் வேறுபட்ட கதைகள் இருக்கின்றன. ஒரு கதை ஜெயித்து விட்டால் அதே போல் கதைகளில் நடிக்கவே மனது செல்லும். அப்படியெல்லாம் வேறு நல்ல கதைகளில் நடிக்கவே நான் விரும்புகிறேன். உங்களை இந்த அளவுக்கு வெற்றிக்கு நடத்தி கொண்டு வந்தது ஏது? பிடிவாதம்தான் காரணம். நீங்களும் ஒரு விஷயத்தாக அடம்பிடித்தால் அது கண்டிப்பாக நடக்கும். நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது. இந்த ஃபீல்டுக்கு வரும்போது என்னை விட நிறைய திறமையானவர்கள் இருந்தார்கள். நான் இசையமைப்பாளராக இருந்தும் நடிகர் ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்ததுதான் இந்த நிலைக்கு காரணம். இந்தியில் நடிக்கப் போவதாக ஒரு தகவல் பாலிவுட் என்று பற்றி இப்போது இந்தி, தெலுங்கு, மலையாளம் எல்லாம் ஒன்றாகி இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி என்றுதான் இருக்கிறது. இந்தி படம் தெலுங்கிலும், தமிழ் படம் இந்தியிலும் ரிலீஸ் ஆகிறது. நான் நடித்த கோடியில் ஒருவன், பிச்சைக்காரன் 2 எல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கின்றன. இந்தியில் டப்பிங் செய்தால் அது இந்தி படம். இப்போதெல்லாம் மொழி தடைகள் சினிமாவில் இல்லை. உங்கள் மியூசிக் கான்செப்டிற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. அது எப்படி பார்க்கிறீர்கள்? 10-15 வருஷத்துக்கு முன்னால் நான் செய்த பாடல்கள் இப்போது எல்லோருக்கும் பிடிக்குமா என்கிற சந்தேகம் இருந்தது. ஆனால் ஆடியன்ஸ் வைப்பு ஆவதை பார்த்த பிறகு என்னையே நான் மறந்துவிட்டேன். எனக்கு அது கான்செப்ட் இல்லை. மாதிரி ரொம்ப ஹோப்பியாக இருக்கும். அதிகமாக முதுமுக இயக்குநர்களுக்கு
வாய்ப்பு அளிக்க ஏதாவது முக்கிய காரணம் இருக்கிறதா? நம்பிக்கைதான். அவர்கள் திறமைசாலிகள் என்று தெரிகிறது. ஒரு இயக்குநரை பார்க்கும்போது எந்த சந்தேகமும் இல்லாமல் முடிவெடுப்பேன். உதாரணமாக சமீபத்தில் வெளிவந்த மார்கன் படம் கதை நன்றாக இருக்கிறதுன்னு நமக்கு தெரியும் போது புதுமுகம் என்று நான் என்ன தயக்கம்? உடனே நடத்திவிட வேண்டியதானே. கனவுதான் மனிதனை வழிநடத்தும் வெளிச்சம் இங்கே என்கிறார்கள். உங்களுக்கு கனவு காணும் பழக்கம் உண்டா? நம் ஒவ்வொருவரையும் அடையாளம் படுத்துவது நமது வேலைதான். நான் இந்த வேலைக்கு வரும் வரைக்கும் ஒரு கனவு இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு கனவின் தொடர்ச்சிய. அந்த கனவுகள் ஒரு நிறைவேறியதாகவே நான் உணர்கிறேன். ஒரு சாதாரண வாழ்க்கையிலிருந்து ஒரு பிரபலமான கலையுலக மனிதராக மாறியது இந்த கனவுகள் வழிநடத்திய பயணமே. இனி எனது நோக்கம் வருங்காலத்தை எண்ணிய கனவு காண்பதல்ல, இந்த நிமிஷம் வாழ்வை முழுமையாக உணர்ந்து வாழ்வதை தற்போது என் வாழ்க்கை என்பது நிகழ்கால உணர்வுகள் தான் இருக்கிறது. சினிமாவில் நிறைய பெற்றும் இழந்தும் இருக்கிறீர்கள். அந்த வகையில் சினிமாவை எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? டாக்டர், இன்ஜினியர், நடிகர் என எல்லா துறையிலும் புதிதாக நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அதே நேரம் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் இருக்கும். உங்களுடைய பத்திரிகை துறையிலும் நீங்கள் நிறைய பிரச்சனைகள் சந்திப்பீர்கள். சில சமயங்களில் நிறைய உண்மைகளையும் எழுத முடியாமல் போகலாம். அதே மாதிரி நாங்களும் சினிமாவில் நிறைய பிரச்சனைகள் சந்திருக்கிறோம். நான் எந்த பிரச்சனையிலும் என் தரப்பை விட்டு கொடுத்ததில்லை. பிச்சைக்காரன் 1 ஒரு வசனம் வரும். நம்பிக்கையோடு பலமே அது முழுசா நம்புறதுதான் இருக்கு என்று இப்போது என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேனோ அதை ரொம்பவும் நம்பிவிட்டேன். வணங்க நண்பா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம சிங்கப்பூர் ஆட்டு பத்தி நீங்க பார்க்க போறோம். அவரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கேப்டன் பிரபாகரன் எனக்காக விஜயன் சார் 3 மணி நேரம் ஷூட்டிங்கு நிறுத்தினாருங்க அப்படின்னு சிங்கப்பூர் சொல்லிடுறாங்க. விஜயகாந்த் 100வது படமான கேப்டன் பிரபாகரன் ஆகஸ்ட் 22 ரீலீஸ் இசை வெளியீட்டில் சிங்கம்புலி அவரை பற்றி நினைவுகளை பகிர்ந்தாருங்க. மறைந்த நடிகர் விஜயகாந்தின் 100வது படம் கேப்டன் பிரபாகரன் ஆகஸ்ட் 22ஆம் தேதி ரிலீஸ் ஆகி உள்ளதுங்க. அதையொட்டி இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று சென்னை கமலா திரையரங்கில் நடந்ததுங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இயக்குனர் மற்றும் நடிகர் சங்கம் புலி விஜயகாந்த் குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டாருங்க. கேப்டன் இருந்தால் நான் ஆக்சிடென்ட் டைரக்டராக இருந்தேன். கேப்டன் ஆபீஸில் சாப்பிட்டு தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக தொடர்ந்தேன். என்னுடைய சொந்தக்காரர்கள், உனக்கு சோறு போட ஒரு ஆள் இருக்கிறாரு, அதனால இனிமேல் நீ சென்னையை விட்டு வரமாட்ட, நீ அங்கே சாப்பிட்டு நல்லா இருக்க என்று சொல்லி சென்றார்கள். மதுரை கால்நடை இப்படிதான் ஒரு முறை விஜயகாந்த் சாருடன் ஒரு போட்டோ எடுக்க வேண்டும் என்று பிரசாத் ஸ்டுடியோ வரை வரிசை நின்றேன். அந்த வரிசையை நான் ஒழுங்குபடுத்தினேன். அப்போது என்னை பற்றி விசாரித்து, வா நீ போட்டோ எடுக்கலையா என்று கேட்டார். நான் உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கணும் என்று சொன்னேன். நினைச்சண்டே மதுரை காரனே இப்படிதான் என்று போய்விட்டார். அடுத்து அஜித் வைத்து படம் எடுக்கிறேன், உளவுத்துறை ரிலீஸ் ஆகிறது. விஜயகாந்த் சாரை வச்சு ஏதாவது ஒரு படம் எடுக்கணும்னு என்று யோசித்து கொண்டேன் இருந்தேன். சூர்யா படத்துல யாராவது ஒரு நாள் கேஸ்ட்ரோல் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் விஜயகாந்த் சாரை சொன்னேன். அவர் எப்படி ஒரு நாள் வருவார் என்று கேட்டார்கள். நான் பேசி பார்ப்போம் என்று கூறினேன். அவர்கள் பேசி ஓகே ஆனதும் நான் அவர் வீட்டுக்கு சென்றேன். அப்போது அவர் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, வா ஒரு நாள் சீட்டுக்காக ஒரு டைரக்டருக்கு கதை சொல்ல வராரு என்றார். அது நான் தான் சென்றேன். உடனே அவர் ஒரு நாளுக்கு நடிக்க மாட்டேன் என்றார். நான் அவரிடம் நீங்கள் நடிக்கவில்லை என்றால் எப்படி படம் என்று கேட்டேன். அவர் 10 நாள் கழிச்சு தேதி கொடுத்தார். தேவையில்லாம என் காசு செலவு பண்றீங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நடிச்சுக்கிட்டு
இருந்தாரா? நான் யூனிட்டேட் கூட்டி சென்றேன். உன்னை யாரு யூனிட் கூட்டிட்டு வர சொன்னது என்று கேட்டார். படம் எடுக்கலன்னா என்று கூறினேன். தேவையில்லாம என் காசு செலவு பண்றீங்க. இங்கேயே ஆளுங்க இருக்கிறாங்களே. நீ நீ சூர்யா ரத்னவேல் மட்டும் வாங்க என்று சொன்னார். அவருடைய ஷூட்டிங்கை 3 மணி நேரம் நிறுத்திவிட்டார். 1 மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளவு ஆகும் என்று யோசித்து பாருங்கள். நானும் சூர்யாவும் அவருக்கு மாலை போட்டோம். இதுக்கு இதெல்லாம் தேவையான செலவு என்று கேட்டார். அவ்வளவு நல்ல மனிதர் அவர். விஜய் பிரபாகரன் தம்பி சண்முகம் பாண்டியன் படத்தில் நடிக்க நான் காசு கேட்டதாக ஒரு பொருளை கிளம்பிவிட்டது. நான் அவரிடம் அதை பற்றி இல்லை என்று விளக்கியதும் மலேசியா வர சொன்னார். அங்கே நான் 4 நாள் ஷூட்டிங்கிற்காக 16 நாள் அவருடன் இருந்தேன். மக்களுக்கு அண்ணனை பற்றி தெரியாமல் போய்விட்டது. அவரை தோல்விகள் வீழ்த்தவில்லை, துரோகம்தான் வீழ்த்தியது. அவர் விட்டதை விஜய் பிரபாகரன் கொண்டு வருவார். எங்கள் அண்ணி பிரமிளதா கொண்டு வருவார்கள். விருந்தினர் உங்களை கைவிட்டது போல எதுவுமே உங்களை கைவிடாது என்றார் சிங்கம்புலி. அடுத்த நியூஸுங்க. பையன் காலேஜ் போறான், நான் +2 பரீட்சைக்கு படிக்கிறேன் சார். கல்வி குறித்து நெகிழும் முத்துக்காலை. மகனை கல்லூரியில் சேர்த்தது குறித்து நடிகர் முத்துக்காலின் பேட்டிங்க. இது இரு தினங்களுக்கு முன் மகன் வாசன் முரளி கல்லூரியில் நுழையும் முதல் நாளில் வகுப்பு வரை கூடவே சென்று அனுபவித்து விட்டு வந்திருக்கிறார் நடிகர் முத்துக்காலை. பையன் ஸ்கூலுக்காக போறான், கொண்டு போய் விழதுக்கு என்ற கேள்வியுடன் அவரிடம் பேச தொடங்கினோம். சத்திரப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பை பாதியில் நிறுத்தினவர் சார். நான் 25 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாத வீட்டு நிலைமை பாதி காரணமான என்னுடைய கொழுப்பு மீதி காரணம். விளையாட்டில் இருந்த ஆர்வம் படிப்பில் இல்லை. அப்பா மளிகை கடைக்கு பொண்ணு அனுப்புனாங்க. காலை 7 மணிலிருந்து ராத்திரி 11 வரைக்கும் வேலை. 3 வருஷத்துக்கு மேலே செய்ய முடியல. அப்போதான் படிச்சிருக்கலாம்னு தோணுச்சு. கூட படிச்சவங்க எல்லாம் 10ஆவதுல இருக்க திரும்பவும் 6ஆவது வகுப்புல போய் உட்கார வெக்கமா இருந்தாலும் போகல. பவர் லூம் வேலைக்கு போனேன். அங்க 8 மணி நேரம் வேலைதான். அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா சினிமா ஆசையும் வர மெட்ராஸ் போறேன்னு சொன்னேன். 6ஆவது படிச்சுட்டு அங்க போய் என்ன செய்ய போறேன்னு எகத்தாளமாக கேட்ட சிலர் உஸ்பெத் டுட்டோரியல் சேர்ந்த 8ஆவது முடிச்சேன். கூடவே கராத்தே மாதிரியான விஷயங்களையும் கத்துக்கிட்டேன். பிறகு சென்னை வாழ்க்கை சினிமா வாய்ப்பு தேடி பல இடங்களுக்கு போகையில அங்க 4 பேர் என்னை படிச்சிருக்குன்னு கேட்ட 8ஆவதுன்னு சொல்ல வெக்கம். உடனே 10ஆவது எழுதி பாஸ் பண்ணினேன். அந்த நேரத்துல தான் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஒன்று வந்தது. அதுல சேர்ந்தா டிகிரி வாங்கிடலாம்னு தெரிய வர அங்கேயும் அப்ளிகேஷன் போட்டேன். பிஏ வரலாறு பாஸ் பண்ணினேன். பிறகு சினிமாவில் கொஞ்சம் முகம் தெரியும் அங்கங்க கெஸ்டா கூப்பிட்டுவாங்க. நான் படிச்சதையே 4 பேருக்கு உதாரணமாக சொல்ல படிப்பேன். மேலே எனக்கு இருந்த காதல் இன்னும் அதிகமாச்சு. அடுத்த எம்ஏ போட்டு அதையும் முடிச்சேன். இதுக்கு மேலே என்ன படிக்கலாம்னு கேட்டப்ப டாக்டர் பட்டம் வாங்க படிப்பை பற்றி சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல 2 டவுட் வந்துச்சு. காசு இருந்தால் டாக்டர் பட்டம் வாங்கிடலாம். செய்தி வருது, மனமெல்லாம் செய்தி வருது. அந்த மாதிரி படமெல்லாம் நமக்கு வேண்டாம். நிஜமாகவே படிச்சுவாங்க முடியும், நான் வாங்க ரெடி. அப்படி முடிவு செய்துட்டு போய் பிஹெச்டி பட்டம் பற்றி விசாரித்து பார்த்தேன். ஒரு சிக்கல் வந்துச்சு. அது பண்ணணும்னா +2 கட்டாயம் முடிச்சிருக்கணும் சொல்லிட்டாங்க. நான் 10ஆவது முடிச்சுட்டு டிகிரி வாங்கியிருந்தால் இப்போ 12ஆவது படிச்சுட்டு இருக்கேன். வருகிற மார்ச் மாதம் பரீட்சை எழுதணும். பையன் காலேஜ் போகிறான். நான் +2 எப்படி இருக்கு பாருங்க. அதை முடிச்சுட்டா டாக்டர் பட்டம் வாங்க படிச்சுன்னு ஆகும் என்றவர்.
மகன் கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். என் அப்பாவுக்கு என்னை படிக்க வைக்க அந்த காலத்துல காசு இல்லை. நீ காலேஜ் போகிற கூட என்கிட்ட பணம் பெருசா இல்லை. 4 மனுஷங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கதால ஃப்ரீ சீட் கிடைச்சிருக்க. நடிகர் சங்கமும் ஸ்டாண்ட் யூனியனும் பேசினதில்ல. ஏஎல்சி யூனிவர்சிட்டி சீட் தந்திருக்காங்க. உன் பையன் படிக்கிற ஆச்சும் கையில 4 காசு வச்சிருந்தா முடிஞ்சா இல்லாத 4 பேருக்கு உதவுற மாதிரி வரணும். அதுக்கு நல்லா படிக்கணுமா சொன்னேன். சரின்னு சொல்லியிருக்காங்க. என் நிகழ்ச்சியுடன் முடித்தார். நம்ம அடுத்த சிறுகதை பார்க்க போறோங்க. அடுத்து நியூஸுங்க. சிவாஜி கமலுக்கும் மேலாக நடித்தார் மனோரமா. எனக்கு மனோரமா ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது? விவரம் தெரிந்த நாளிலிருந்து நம் மூலம் வெகு காலமாக பயணப்பட்ட ஒரு கலைஞர் அவர். மனோரமா என்றதும் தொடர்ந்து 4-5 மணி நேரம் கூட அவர் நடித்த காட்சிகள் குறித்து நாம் செல்லாகி முடியும் என்பதுதான் அவர் இத்தனை வருடங்களில் செய்த சாதனை. தமிழ் சினிமாவில் இப்படியான பெருமை சொற்பனமானவர்களுக்கே உண்டு. நம் ஊர்களின் திருவிழா போல ஒரு அற்புத நிகழ்வு காண கிடைக்காது. தேரு பவனி வருகையில் பெண்கள் தங்களை மறந்து நெகிழ்ந்து சிரித்தும் அழுதும் பணிந்து அபூர்வமாக சாமியை முறைத்து கொண்டு நிற்பார்கள். அந்த முகங்கள் தங்களை மறந்தவை. அப்படியான கூட்டத்தில் உள்ள பெண்களின் மனோரமா தெரிவார். மனோரமாவின் உடல் மொழியில் இவர்கள் அனைவரும் தெரிவார்கள். நமக்கு அறிமுகமான அத்தனை பெண்களையும் திரையில் பிரிதி எடுத்தவர் மனோரமா. இனி ஒருவர் நிகழ்த்த முடிந்திராத சாதனை. என்னுடைய சிறு வயதில் சில கல்யாணங்களை பார்த்திருக்கிறேன். அவையெல்லாம் திரையை அடைத்து பந்தல் போட்டு ஊரெல்லாம் சேர்ந்து கூடி நடத்திய திருமணங்கள். மாப்பிள்ளை வீட்டார் என்பவர்கள் தேவலோகத்தில் இருந்து நேரடியாக இறங்கி வந்தவர்கள் என்கிற ஒரு கற்பனைய நிமிடம் ஏற்படுத்தியது கல்யாணங்கள். அதில் ஒரு மாமியார் கதாபாத்திரத்தில் வரும். அந்த மாமியாருக்கு முன்பெண் வீட்டார் அடிபணிந்து தொழு நிற்பார்கள். அந்த மாமியாரின் ஒரு தகுதி அந்த மாப்பிள்ளை பெற்றவர் என்பது மட்டுமே. இப்படியான மாமியார் செய்யும் ஆர்ப்பாட்டங்களை நேரில் பார்த்திருக்கிறேன். சிறுதுளியான முகமும் மற்றவர்களை ஏவல் செய்யும் விதமும் நான் இருப்பதை காட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய குணமும் என அவர்கள் எல்லாரையும் இனி திரும்ப பார்க்க இயலாது. இது மாதிரி அதிகாரம் செய்யும் அந்த தலைமுறை பெண்கள் விரிவாக வலுக்கொழிந்து வருகிறார்கள். அவர்களை நாம் பார்க்க வேண்டுமெனில் குமுஸ்தாவின் மகள் படத்தில் கடைசி 2 காட்சிகளில் மட்டுமே வந்து போகும். மாமியார் மனோரமை பார்க்கலாம். உட்கார்ந்து இடத்திலிருந்து எல்லாரையும் ஆட்டி படைக்கும் மாமியார் கதாபாத்திரம் செருக்கும் நக்கலும் நையாண்டியும் கலந்து வருகிற பாத்திரம். யதார்த்த வாழ்க்கையின் கதாபாத்திரங்களை அதிகமும் திரைக்கு கொண்டு வந்தவர் அவர். மனோரமின் மீது பெரும் நம்பிக்கை கொண்டு அவருக்கு பெரும் சொல்கிற கதாபாத்திரங்களை தந்தவர் இயக்குனர் ஏபி நாகராஜன். சிவாஜி கணேசனை அவர் எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டாரோ அதற்கு இணையானது மனோரமாவிற்கு அவர் கொடுத்த கதாபாத்திரங்கள். இன்றும் நம்மால் ஜில் ராமமணியை மறக்க முடியல இல்லையா? எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். உங்க நாயனத்துல தான் அந்த சத்தம் வருதா, இல்லை எந்த நாயனத்துல நீங்க வாசிச்சாலும் சத்தம் வராதுன்னு பார்க்கணும். இந்த காட்சியை கண்ணை மூடிக்கொண்டு ஒரு முறை மனோரமின் குரல் மாடுலேஷனுக்காக கேட்கலாம். இன்னும் ஒரு முறை சற்றென்று மாறும் அவரது உடல் மொழிக்காக பார்க்கலாம். மற்றொரு முறை சிவாஜி கணேசன் மனோரமை ரசிக்கும் விதத்துக்காக பார்க்கலாம். மற்றொரு முறை மனோரமின் வெள்ளந்தியான முகம் பாவனைக்காக பார்க்கலாம். சிவாஜி கணேசன் நாயனத்தை வாசிக்க தொடங்கியதும் இவர் ரசிக்கும் விதம், ஆமையா ஆமாம் ராசா, நாம் மனோரமை அப்படித்தான் ரசித்துக் கொண்டிருப்போம். என் நண்பரின் பாட்டி திருநெல்வேலி அருகே ஒரு கிராமத்தில் தனியாக கூடியிருந்தார். என் நண்பர் அவரிடம் வளர்ந்தார். அதனால் அவரிடம் பாட்டிக்கு அவ்வளவு பிரியம். பேரன் பேத்திகள் மகன் எல்லோரும் வசதியாக வெவ்வேறு ஊர்களில் இருந்தாலும் யாருடனும் தங்க மாட்டேன் என்கிற வைராகியத்தில்
கிராமத்தில் தனியாக வாழ்ந்த மனுஷி மூச்சு நிற்க போவதென சொல்லிவிடுத்தேன். வந்து சேருங்கள் என்பாராம். கடைசி காலம் வரை வாயிலை பார்த்து கொண்டு ஒரு ரூபாய் கூட யாரும் வாங்க மாட்டேன் என்று வாழ்ந்தவர். ஒரு நாள் அவர் வயலில் நடந்து வருகையில் தலை சுற்றி கீழே விழுந்திருக்கிறார். எல்லோருக்கும் தகவல் சொல்லப்பட ஊரினர்கள் எல்லோருமே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். என் நண்பர் தவிர அவர் வெளிநாட்டில் இருந்ததால் அவர் வருவதற்கு இரண்டு நாட்கள் ஆகும் சூழல். பாட்டிக்கு சுய நினைவு வந்ததும் சுற்றிலும் பார்த்திருக்கிறார். எதுக்கு இப்படி அழுது கட்டி இருக்கீங்க? ஆஸ்பத்திரியில் என் உசுறு போகக்கூடாது, கூட்டிட்டு போங்க வீட்டுக்கு என்று டாக்டர் கிட்டத்தட்ட மிரட்டி வீட்டுக்கு வந்து விட்டார். வீட்டுக்கு வந்ததில் இருந்து யாரிடமும் பேசவில்லை. ஒன்று என்ற வார்த்தைகள் தான் பதில். 2 நாள் போயிடுவேன், இப்ப சொந்தக்காரங்க வர வேண்டாம், 2 நாள் கழிச்சு வரலாம்னு தகவல் சொல்ல என்கிறார். தன் மகனிடம் என் நண்பர் வெளிநாட்டிலிருந்து வந்தார். பாட்டியை பார்த்ததும் அவருக்கு அழுகை. இந்த எதுக்கெல்லாம் அழுகை இருக்கோம்? எல்லாரும் போகத்தானே போறோம், போய் தின்னுட்டு வா என்றிருக்கிறார். பேரன் விட்டானே என்று உறுதிப்பட அவரை பக்கத்தில் உட்கார வைத்து அவர் கையை பிடித்து கொண்டு கண்ணை மூடினார். உயிர் பிரிந்து விட்டது. இதை சொல்லுந்தோறும் என் நண்பர் அழாமல் இருந்ததில்லை. அவ மாதிரி வைராக்கியம் பிடிச்சவள் பார்த்திருத்ததில்லை என்பார் என்று என் நண்பர். அவர் அந்த பாட்டியின் உறுதியான முகத்தையும் கடைசி அவரை கொண்டிருந்த ஆளுமையும் ஏல சாப்பாட்டே என்று வாழ்நாளில் கடைசி வார்த்தையாக கேட்ட கனிவையும் சொல்லிக்கொண்டே இருப்பார். இது போன்ற பாட்டிகளை நாம் திரையில் எப்போதும் பார்க்க காரணம் மன்னரம்தான். நீ என் ராசா மறுபுற ஆத்தா, நான் இருக்கவனில் தைரியமா போ என்று ஊருக்கு பஞ்சாயத்தின் முன் உட்கார்ந்திருக்கும் சின்ன கவுண்டர் மனோரமாய் பார்க்கும் தோறும் என் நண்பரின் பாட்டியை நினைவுக்கு வரை வருவார். உங்களுக்கு பிடித்த ஆக்டர் யார் என்று கேட்டால் நடிகர்களை சொல்வோம், மிஞ்சினால் கதாநாயகிகளை சொல்வோம். குணச்சித்திர நடிகைகளை நமது நினைவுக்கு வருவதில்லை. ஆனால் இவரால்தான் ஒரு படம் சுவாரஸ்யமாக கிடைக்கிறது. மனோரமா ஒரு காட்சியில் வந்துவிட்டால் அது ஒருபோதும் நம்ம ஏமாற்றியதில்லை. சம்சாரம் அது ஒரு மின்சாரம் படம், ஒரு குடும்பத்தின் கதை. ஒருவேளை அதில் மனோரமா என்றால் கூட கதையில் எந்த ஒரு மாற்றமும் இருந்திருக்காது. ஆனால் கம்மு நாட்டி எக்கோ என்று அவர் அசதி ஆட்டத்தின் அதிர்வு தமிழ் சினிமாவில் காலவரம் தொடரும். எல்லா விதமான கதாபாத்திரங்களில் நடித்தவர்கள் என சிவாஜி கணேசனையும் கமலஹாசனையும் சொல்வார்கள். அவர்களுக்கு மேலாக நடித்தவராக மனோரமாவை சொல்ல முடியும். நவராத்திரி வருஷம் என்பது 9 வேடங்களில், தசவாரத்தில் கமலஹாசன் 10 வேடங்களில் வந்ததையும் தமிழ் சினிமா என்றென்றும் பதிவு வைத்திருக்கிறது. ஆனால் கண்காட்சி என்ற ஒரு படம், அதில் மனோரமா எத்தனை வேலைகள் வருவார் என்று ஒரு விருப்பம் எண்ணலாம். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஏற்றவாறு உடல் மொழி வட்டார மொழி என்று அசைத்திருப்பார். இவரை போல அத்தனை வட்டார மொழிகளும் பேசிய நடிகைகள் எவரும் இல்லை. கொங்கும் தமிழ், நெல்லை தமிழும், மதுரை தஞ்சையும் சென்னையும் அவ்வளவு இலகமாய் வசப்பட்டு இருக்கிறது. இவருக்கு பாரத விலாச படத்தில் கன்னட தமிழும், சில படங்களில் மலையாளம் கலந்த தமிழ் கூட பேசியிருக்கிறார். இதற்கு இவருடைய நாடக பயிற்சியும் காரணம். ஊராக அவர் அக்காலத்தில் நடித்த அனுபவம் அவருடைய குரலில் வெளிப்பட்டு இருக்கும். நாம் அவரின் நடிப்பை ரசிக்கும் அளவுக்கு குரலை பிரமிக்க முடியும். எந்த கதாபாத்திரத்துக்கு குரலை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கும் சொற்ப கலைஞர்கள் முதன்மையானவர் இவர். இந்தியன் படத்தில் லஞ்சம் வாங்கி அதிர்களை பார்த்து அடிக்குரலில் வரியிருந்து சாப்பிடும் ஒரு நடிகையாக அவர் ஒவ்வொரு படத்திலும் காட்டிய உடல் மொழிக்கு தனியாக கட்டுரை அல்ல, புத்தகமும் தான் எழுத வேண்டும். தில்லானா மோகனம்பாள் எழுந்து நின்று நாயனம் வாசிப்பார். நையாண்டி மேல செட்டுகளின் நாயனார்களை ஒத்த உடல் மொழி அது அனைசமமாக செய்திருப்பார். அவர்தான் சிநேகிதிய படத்திலும் தக்குன்னு உண்டு என் பக்கத்தை தோளில் பற்றி
வீட்டுக்கு கொண்டு ஒரு கையில் கொலையுடன் யாருங்க இங்க இங்க பிரின்சிபல் என்று கம்பீரமாக உள்ளே வருவார். சவால் படத்தில் கையிலையும் கழுத்திலும் கர்ச்சிப்பு இடுப்பின் கனத்து பெல்ட்டும் கட்டி கொண்டு பிப்பாக்கெட்டை எப்படி அடிப்பது என்று சிறுவர்களுக்கு சொல்லித் தருவார். அப்போது அவர் நடக்கிற அந்த நடைக்கு அந்த உடல் மொழிக்கும் சின்னதம்பி படத்தில் அடக்கமான அன்பான அம்மாவாக வரும் உடல் மொழிக்குத்தான் இவ்வளவு வேறுபாடு. நடிகன் படத்தில் தலைமுடிக்கும் டை அடிக்கும் கொள்வதற்கு முன்பு உள்ள உடல் மொழியின் கொண்ட வேறுபாடுகள் இவையெல்லாம் கடலில் அள்ளி உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளும் உதாரணங்கள் தான். ஒரு கிராமத்தில் இருந்து தன் அம்மாவோட நாடகத்தில் நடிக்க வந்த நடிகை இவர் ஆடுகிறார் நடிக்கிறார். படங்களில் நடிக்க வாய்ப்பு வருகிறது. திருமணம் செய்து கொள்கிறார். அது அவருக்கு உகந்ததாய் அமையவில்லை. திரும்பி பார்த்தால் இரவும் பகலும் மேடையிலும் திரையிலும் ஆடிப்பாடி உழைத்ததற்கான பணம் எதுவும் கையில் இல்லை. மனோரமா சேர்ந்து உட்காரவில்லை. அவருக்குள் இருந்த ஏக்கமும் வெறுமையும் தனியிறக்கம் தான் அவரை செலுத்தியிருக்கிறது. கோமாளிகளின் முகமுடிக்குள் இருக்கிற கலக்கத்தை நாம் அறியாமல் இருப்பது போல மனோரமா தன் முகமுடியை கழற்றி மாட்டிக்கொண்டே இருந்தார். பல பேட்டிகளில் அவர் பெண்களை பற்றி உயர்வாக பேசியிருக்கிறார். ஒரு பெண் நினைத்து விட்டால் எதையும் சாதிக்க முடியும் என்பது கேட்டு நீர்த்து போன வார்த்தைகளாக இருக்கலாம். ஆனால் யார் சொல்லுகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அதன் அர்த்தம் ஆழமாகிறது. மனோரமா தன்னை முன்வைத்து பெண்களை பற்றி சொல்கையில் அதற்கு கனம் கூடுதல். மனோரமையில் வருகைக்கு முன்பு வரை பெண்கள் நகைச்சுவை நடிகளாக ஆகும்போது அவர்கள் பெரும்பாலும் நட்சத்திர ஜோடிகளாக அறியப்பட்டார்கள். தன்னித்து ராஜா பாட்டேல் நின்று ஜெயித்தவர் இவர். இப்போது வரை சினிமா ஆணாதிக்கம் அதிகம் உள்ள துறைதான் 60 வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்திருக்கும் என்று உணர முடிகிறது. எந்த பின்னணியும் இல்லாமல் திறமையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்ட ஒரு பெண் அடித்து கிளப்பி முன்வருவதெல்லாம் இந்த சாதாரணம் அல்ல. தனிப்பட்ட விதத்தில் மனோரமா என பிடிக்கும் காரணம் அவரது நடிப்பும் பாடும் திறமையும். இந்த எல்லாவற்றையும் கடந்த ஒரு மனுஷியாக தன்னை அவர் வடிவமைத்து கொண்ட விதம் நடித்து கொண்டிருக்கும் போதே மரணமடைய வேண்டும் என்கிற அவரது எண்ணம் தொழில் மீது கொண்ட பிடிப்பினால்தான். ஆனால் அவருக்கு தெரியும் இந்த தொழில் தான் அவர் எல்லா இக்கட்டிலும் இருந்து காப்பாற்றியிருக்கிறது, வாழ்க்கையின் ரணங்களை திரும்பி பார்க்க விடாமல் செய்திருக்கிறது என்று. இதையே தன் வாழ்க்கையின் மீதான நம்பிக்கை ஏற்படுத்தியதோ அதை கெட்டியாக அவர் பிடித்து கொண்ட விதம்தான் அவரிடம் நான் விரும்பியது. கடைசி வரை நம்பிக்கையுடன் தன்னை செலுத்திக் கொள்ள அவர் நடிப்பையே கைப்பிடித்திருந்தார். நான் நாயகன் படத்துல ஒரு கேரக்டராவது நான் செய்திருக்கணும் தம்பி, அந்த பெட்ரோல் மேலே கொட்டி இருக்கிற கேரக்டராவது நான் செய்திருக்கணும் என்று கமலஹாசனிடம் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறார். நான் தான் நடிப்பேன் என்கிற அதிகாரம் இல்லாத ஒரு நல்ல படத்தை நான் இல்லாமல் போனேன் என்கிற ஆதங்கம் இதுதான் அவரை செலுத்திய உத்தியோகமாய் இருந்திருக்கிறது. தமிழ் சினிமாவுக்கு பல சாதனையாளர்கள் கிடைத்திருக்கிறார்கள். பல நடிகர்கள் நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்த தலைமுறையை பிள்ளைகளிடம் உங்க அப்பா தான் இப்படிதான் இருப்பாங்க, எங்க பெரியம்மை இப்படிதான் நக்கலா பேசுவாங்க, எங்க ஊர்ல ஒரு பாட்டி இதே மாதிரி தான் நடந்து போவாங்க, எங்க டீச்சர் அம்மா இப்படிதான் சிரிப்பாங்க என்று சுட்டி காட்ட ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரை நாம் மனோரமா என்றும் ஆட்சி என்றும் அழைத்திருக்கிறோம். ஒருவர் 4 தலைமுறைகளின் பெண்களின் வாழ்க்கையை வாழ்வதெல்லாம் இன்னி நடக்கும் காரியமே இல்லை. அதை செய்துதான் மனோரமா பிறந்திருந்தார், செய்து காட்டியிருக்கிறார். மனோரமா என்றதும் ஒரு முகமாக இல்லாமல் ஒரு 100,000 முகங்களாக ஆளுமைகளாக நமக்குள் வந்து போவதுதான் அவர் செய்த தனித்த சாதனை நிச்சயமாக சொல்ல முடியும். தமிழ் சினிமா பெண்களை காட்டிய விதத்தில் உள்ள ஒரு குறைபாட்டினை சமன் செய்தவர் மனோரமா மட்டுமே. வணக்கம். அடுத்த நம்ம எதை பற்றி பார்க்கறோம்னா ஆதம் ஏவாள் கதைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிறுகதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கதை வெளியீட்டு தேதி 22/8/2007. முதல் முறையாக ஆதம் அழுதான். கண்ணீர் சுவை, உப்பு, கண்ணீரின் காரணம் காதல். ஆதாமின் விழா எலும்பில் இருந்திருந்தான் ஏவாள் தோன்றினாள். ஆனால் அவனது உயிர் பிறவை
துடித்ததோ, அவளது நெஞ்சு கூட்டில் அவனது பொழுதுகளை அவளே சித்தரித்தாளோ, அவளது பார்வையின் ஒளியில் பகல் உருவானது, அணைப்பின் இருளில் இரவுக்கு கருவானது, செல்ல கோபங்களில் சிவப்பில் அந்தி திரண்டது, தீராத கிறுக்கில் பூமி சுழன்றது. ஏகாந்தத்தின் இலை மறைவில் இதயக்கனி ஊசலாடும் காலம், சாயங்காலம் நெருப்புக்கு கற்கள் தேடி போயிருந்த யாவாளுக்காக காத்திருந்தான் ஆதாம். ஆப்பிள் தந்துவிட்டு போன சாத்தான் சந்தர்ப்பம் பார்த்து வந்து நின்றது. என்ன மாப்பிள்ள, டல்லா இருக்க? இல்லையே, யாவால் கல்லு பொறுக்க போயிருக்க. ஆதாம் டைம் பாஸ் இருக்கு எதுவும் இல்லாம கல்லுதான் பொறுக்க போயிருக்கு. எல்லாம் வார்த்தைகளால் வளைப்பினி அவனது காதலின் கால் தளத்தில் பிரித்து சிரித்து சாத்தான் நாமம் அப்படியே எனக்கு பழம் பறிச்சுட்டு வரேன்னு சொன்னா. போடா மொக்க, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஏவாள் இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லை. பாட்டி செம்ம தெளிவு பார்த்துக்க. கல்லு பொறுக்க கண்ணி பறிக்கணும் தான் போவா. எங்க என்ன பண்றான்னு யாருக்கு தெரியும். ஒரு வலுவா சிக்கிக்கிட்ட வாழ்க்கையை தொலைச்சு புட்டு கட்டிங்க பல ரசம் வேணும்னு அந்த கண்ணை கசக்காத. ஆமா சொல்லிவிட்டு சாத்தான் சடசடன்னு பறந்து ஆதாமின் ஆறாம் அறிவியல் குழப்பத்தின் முதல் ஜன்னல் படப்பட திறந்தது. அவனுக்காக ஏவாள் காதல் கசிய பார்த்து பறித்து வந்த கனிகள் சிதறி கடிந்தன. எங்கடி போன? என்னை ஏமாத்திரிய நீ கத்தினாலும் ஆதாம். அப்போ நீ என்னை சந்தேகப்படுறியா? கலங்கினாள் ஏவாள். இதேன் வனத்தின் தூக்கமற்ற பால் வெளியில் பசித்து கிடந்தனர் இருவரும். அவனது இதயத்தை சாத்தானின் சொற்களும் ஏவாளின் நினைவு பங்கும் போட்டு தின்றன. அவளது கண்ணீரில் ஆதாமை வலிந்து உலர்ந்து கரித்தான். ஒரு கணம் உசுரா இருந்தவனை தப்பா நினைச்சிட்டோமோ என ஆதம் இரண்டு புரண்டான். ஏண்டா இப்படி பண்ண? என்னை புரியாதா என ஏவாள் புரண்டு இருந்தாள். இரவு பகலாகி உறவு பிரிவாகி கடித்து வைத்த ஆப்பிளில் அன்பின் உதிரம் பெருகி வழிந்தது. காலம் உருகி கரைந்தது. மவனே, எங்க அம்மாவை பத்தி எவனாச்சும் தப்பா பேசினா மண்டைய பொழந்துருண்டா. செந்தாரிப்பேட்டை டாஸ்மாக் ஒன்றில் கையில் காலி பீர் பாட்டியோட ஆவேசமாக நின்றான் ஆதம். பொறி மாசு தட்டி சிதறி பார்க்க போதையில் மிரண்டார்கள் சாகாக்கள். ஏச்சி என்னை அந்த பாட்டியலை புடுங்குறா. ஆளையும் மூஞ்சையும் பாரு. டே, இவனுக்கு இன்னொரு பீர் சொல்றா. அவனை இழுத்து உட்கார வைத்தார். இஸ்திரி சட்டை பெரிய மனிதர் ஒருவர். சும்மா சூழுக்காத மாப்பிள்ளை டப்புன்னு பாட்டியை தூக்கிட்டே செருவுலா சொர்க்கம்தான். பிளாஸ்டிக் குலையில் நுரைத்து முறைத்த பீரை கல்படித்தான் ஆதம். உங்க அப்பன் ஏண்டா பொட்டுன்னு புட்டான் சொல்லு. அவன் சேர்த்த அன்னைக்கே நானும் தாங்க முடிய மாட்டேன்டா. நான் உங்க அம்மா எப்படி கொஸ்டகன்னா நின்று தான் பார்த்தேமே. இப்பவும் ஏதாவது கொஞ்சம் இருக்கா? இன்னதாக்கும் அவன் புல்லட்டுல குந்திக்குன்னு இது தெரியுது சொல்லு. கரகரவான பிளாஸ்டிக் உலைகளை முறிந்து விழுந்தன. நாய்கள் குறைத்தோடு மஞ்சள் வெளிச்சம் தெருக்களில் சித்தம் கலங்கி நடந்தான். ஆதம் கல்யாணமான புதிதில் அம்மாவும் அப்பாவும் அவன் மகாபலிபுரம் யானை சிலையின் காலடியில் வாய்க்கொள்ளாத சிரிப்புடன் அமர்ந்திருக்கும் புகைப்படம் மூளையில் மணிந்தது. தடுமாறி விழுந்தான். தலை உதறி எழுந்து உத்தேசமாக வீடணிந்து பட்டன. கொத்தபடி கதவை திறந்தால் அம்மா. குடிச்சியா ராஸ்கல்? நான் இன்னும் உசுரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன்டா இப்படி பண்ற? பேசாத. நான் தான் உன் சாவியின் செத்து போறேன். நீ புல்லட்ல போ. அவனை பாய்த்தோடு பார்த்தாள். அம்மா இதயம் துண்டி துடித்து கண்ணீர் வீசக்கென்று இமை உடைத்தது. உங்க அப்பனைய பார்க்குற மாதிரி இருக்குடா பாவி பயில, வாடா. அவனை பிடித்து இழுத்து உட்கார வைத்தாள். சாப்பாடு எடுத்து வந்து பிசைந்தாள். சாப்பிட்டு படு. கொடல என்னத்துக்காட ஆகும். போ சாப்பிடு. வேண்டாம், ஒன்று வேணாம்.
தட்டி தெரித்து விழுந்தது. கதவை படியென்று சாத்தி தூக்கத்தில் விழுந்தான் ஆதம். சட்டமிட்ட போட்டாவில் சந்தன மாதவியுடன் புன்னகை புருஷனை பார்த்தாள். அம்மா, ஒன்று குடித்தன வீட்டில் புருஷன் கொடுத்து விட்டு வந்து சண்டையிடும் ராத்திரிகள் நினைவில் இருந்தன. தாளாத காடுகள் கடனோடு அவன் தூக்கிட்டு செத்து போன நடுப்பகலில் அவள் சேலைக்குள் விழுந்து கொண்ட ஆதாம் இதோ நான் செத்து போகிறேன் என தூங்குகிறான். எக்ஸ்போர்ட் கம்பெனிகளும் டெல்லி பூத்துகளிலும் அவனை சுமந்து கொண்டு வேலை பார்த்த நாட்களில் கண்களை உருண்டன. ஒரு கணம் செத்து போய்விடலாம் என தோன்றியது. ஆதாம் இருக்கிறான், நமக்காக இருக்கிறான் என உயிர் தோன்றினாள் ஆதாம். உனக்காக ஒருத்தி வருவா, அவளை நல்லா பார்த்துக்கடா என தூங்கி போன மகனின் தலை கோதினாள். எத்தனை கால பண்ணியிருக்கேன் தெரியுமா? எங்க போய் தொலைஞ்ச? மொபைல் கிரேன் வைப்ரேட் ஆனான் ஆதம். ஓ சயின்ஸ் போட்டியிருந்தேன். பார்க்க லைஃபா? ஆம். நீ என்ன ஓவரா டென்ஷன் ஆகுற? நாங்கள் ஃபோன் பண்ண போதெல்லாம் மதிக்க மாட்டீங்க. நீங்களாம் ஃபீல் பண்ணும்போது நாங்கள் வழியணுமா? சிரிப்பில் இறங்கினால் யாவல். சாப்ட்வேர் கம்பெனி சம்பளக்காரி ஏசி கேபினுக்கள் ஒளி வச்சான். கம்ப்யூட்டரில் பீட்டர் பெடலுக்கும் அவளுக்கும் +2ல் 4 அட்டை வாங்கி ரிசர்ச்சில் எலக்ட்ரானிக்ஸ் உதிரி பாகங்கள் விற்கும் ஆதாமுக்கு காதல் வந்தது. எப்போதும் ஏரியா பசங்களின் சிறுபலை விளையாட்டுகளில் சிக்கி சீரழிந்தான் ஆதம். பெண் வாசமே இல்லாத அவனது பேட்டையில் ஆஃப்லைகள் உடைந்து கொண்டே இருந்தன. பிக்சர் டியூப் போன டிவியாக கிடந்த அவனுக்குள் டிஜிட்டல் சவுண்டுடன் நுழைந்தாள் யாவல். கடைக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க வந்தவளிடம் மனசையே சர்வீஸுக்கு விட்டான். செல் நம்பர்கள் பரிமாறினார்கள். கண் வெளியும் செல் வெளியும் சொம்புள்ள பெயல் நீர் கலந்தன. இப்படியே இருந்ததான் என்னம்மா லைஃப்ல என்ன பண்ண போற? ஏன் இப்படி இருந்தா கட்டிக்க மாட்டியா? ஸ்டூபிட். நான் அதை சொல்ல இல்லையா? ஆம், அன்னைக்கு பார்ட்டியில வந்தேன். உன் ஃப்ரெண்டு இங்கிலீஷ் பேசி மாசம் 60,000 சம்பாதிக்கிறானே, அவனை மாதிரிலாம் எங்களால் இருக்க முடியாது. சிசி, நான் சென்சி நீ இப்படி நான் நினைக்கவே இல்லை. இனிமேல் உன் மூஞ்சில் முடிக்காதே. கண்கள் கலங்கி அவன் கூப்பிட திரும்பால் ஓடினால் யாவால். நண்பர்களோடு இருந்தான் ஆதம். யாவால் எடுக்காத அவனது செல் அழைப்புகள் உள்ளே இடித்து கொண்டே இருந்தன. நான் அப்பவே நான் சொல்லலை. அது எல்லாம் வேற உலகம் மச்சான். ஆர்கூட்டுற கம்ப்யூட்டரில் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பிக்கப் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த பொண்ணுங்களெல்லாம் பாதியில் அதில் தான் உட்கார்ந்தும் அப்படி இல்லைடா. அடுத்து என்ன பார்க்கணும்? சிறுகதைங்க. ஆகாசத்தின் உத்தரவு. பூவா தலையன்னு ஒருத்தரை போட்டு படுத்துடுவோம். சிமெண்ட் மேடையில் ஒரு குதிரையின் மீது கிழக்க பார்த்த நிலையில் முனியசாமி மாதிரி கொடூர தோற்றத்தில் ஒரு சாமி உட்கார்ந்து இருந்தது. சாமி சிலைக்கு முன் எந்த அவசரமும் இல்லாமல் கழுத்து நிறமுடைய ஒரு ஆள் கும்பிட்டு கொண்டிருந்தான். நடந்து வந்த களைப்பால் வலிந்த வியர்வை கூட துடைக்கவில்லை. கீழே வைத்திருந்த பையில் இருந்து செதித்தாள் ஒன்றை எடுத்து தரையில் விரித்து போட்டான். பையில் இருந்த பொறிக்கடலை பொட்டலத்தை எடுத்து பிரித்து வைத்தான். ஒரு சீப்பு வாழைப்பழத்தை எடுத்து வைத்து அதில் ஊதுபத்தியை செருகினான். கோட்டை பிராந்தி பாட்டில் இருந்து சிகரெட் டாப்பி ஒன்றை எடுத்து அடுக்கினான். எலுமிச்சை பழமும் கற்பூரம் தேங்காயும் பூ வெற்றிலை பாக்கு என்று எலுமிச்சை பழம் கற்பூரம் தேங்காய் பூ வெற்றிலை பாக்கு என்று படையலுக்கு உரிய பொருள்களை எடுத்து வைத்தான். கற்பூரத்தை எடுத்து சாமி குதிரையின் காலில் வைத்து ஏற்றினான். கற்பூர தீபத்தில் 3 முறை காட்டிவிட்டு தேங்காயை உடைத்தான். ஊதுவத்தியை கொளுத்தினான். எலுமிச்சை பழத்தை எடுத்து அருகில் இருந்த சூளத்தில் செருகி 2 4 பழங்களை பிளந்தான். அதில் திருநீறு குங்குமத்தை
தர வைத்து விட்டு நெடுஞ்சான் கிளையாக விழுந்து கும்பிட்டான். எழுந்த எலுமிச்சை பழத்து துண்டுகளை எடுத்து கும்பிட்டு கண்களில் ஒற்றி கொண்டு 4 திசைகளில் வெட்டெறிந்தான். பொறிக்கடலை ஒரு பிடி அள்ளி குதிரை மீது இருந்து சாமியின் பக்கம் விசிறினான். எஞ்சியதை 4 திசைகளிலும் தூவினான். ஒன்றை திறந்து தண்ணீரை தெளிப்பது மாதிரி சாமி மேலேயே சுற்றி வந்து தெளித்தான். குதிரையின் மீதும் கொஞ்சம் தெளித்தான். 4 வாழைப்பழங்களை எடுத்து தோலை உரித்து விட்டு மாவு பிசைவது மாதிரி பிசைந்தான். 4 உருண்டைகளாக்கி 4 திசைகளை விட்டெறிந்தான். குதிரையின் காலடியில் கொட்டி கிடந்த திருநீர் குங்குமத்தை அள்ளி நெற்றி நீரை பூசிக்கொண்டு விழுந்து கும்பிட்டு விட்டு எழுந்தான். சாமி மேடையை சுற்றி வந்தான். சுற்றுமுற்றும் பார்த்தான். தரை செமுண்டு மேடை குதிரை சாமி என்று எல்லா இடத்திலுமே பார்த்தான். பள்ளி இருக்கிற மாதிரி தெரியவில்லை. சத்தம் வருகிறது என்று கவனித்தான். சாமி கோயிலுக்கு வரும் வழியை பார்த்தான். ஆட்கள் யாரும் வரவில்லை. மேற்கில் பார்த்தான். இன்னும் சற்றைக்கெல்லாம் சூரியன் மறந்துவிடு போல் இருந்தது. நேராக சாமியின் முன் வந்து கோபமாக கேட்டான். எலுமிச்சங்காய் பூ பழம் ஒண்ணுக்கு எல்லாத்தையும் நான் கொண்டாந்து படையில போட்டேன். எல்லா கருமாதியும் செஞ்சேன். பின்னாலே எனக்கு ஏன் உத்தரவை தடுக்க மாட்டேறீங்க? கை நிறைய பொருள் கிடைக்கிறதெல்லாம் பாதிய கொண்டாந்து உனக்கு சூளமணி அங்கசீரம் கோழி சாய அப்புறம் இதெல்லாம் நான் உனக்கு செஞ்சேன். எனக்கு ஏன் நீ உத்தரவு கொடுக்கல? போன வெள்ளிக்கிழமை வேப்பூர் சந்தைக்கு போனேன். பாவப்பட்ட சனியாந்தான் மாட்டுச்சு. பாவப்பட்டதுன்னு நினைச்சா நான் எப்படி சோறு திங்கிறது? என் ஒவ்வொரு மனையாய் திங்கும். மறுநாள் உனக்கு படையில போட்டானே இல்லையா? நேரமாவது உனக்கு தெரியலையா என்று கேட்டா அந்த ஆள். பள்ளியின் சத்தம் கேட்கிறதா என்று கவனமாக கேட்டான். சலிப்பு மெல்லிட சகுன தடங்களோடு போவா கூடாதுன்னு உனக்கு தெரியாதா என்று கேட்டான். வேப்ப மரத்துக்கு போனான். சிறிது நேரம் நின்று கொண்டிருந்தான். சகுனம் கிடைக்கவில்லை. வேப்ப மரத்துக்கு வடக்கிலிருந்து வன்னி மரத்துக்கு கீழே போய் நின்று கொண்டிருந்தான். நேரம் போனது. ஆனால் அவன் நினைத்த காரியம் நடக்கவில்லை. வேறு போல திரும்பி வந்து சாமிக்கு நேரெதிராக நின்று கொண்டு கோபத்துடன் கேட்டான். உத்தரவு கொடுக்க மாட்டி போ. உத்தரவு கொடுக்க மாட்டியா? போன வாட்டிக்கு மொத வாட்டியும் என்ன செஞ்ச ஒரே ஒரு செய்தான் அம்புடிச்சு. வேற எல்லாம் மொத்தத்துல இருக்குன்னு பார்த்தா கடைசியில அது கவரிங் அதுக்கு தான். அவன் அடி வதை நீயாம். 4 திசைகளிலும் பார்த்தான். 7-8 வன்னி மரங்கள் அங்கென்றும் இங்கென்றுமாக நின்று கொண்டிருந்தன. ஒரு வேப்ப மரம் 1/4 மைல் 1/2 மைல் தூரம் தள்ளி சவுக்கு தோப்புகள் மக்காச்சோளம் காடுகள் இருந்தன. கோயிலை சுற்றி எதுவும் இல்லை. வேறும் கட்டாந்தரை கலர் நிலமாக இருந்தது. ஆடு மாடுகள் கூட கண்ணில் படவில்லை. சாமியின் பக்கம் திரும்பி கும்பிட்டான். ரகசிய மாதிரி முணுத்தான். இன்னைக்கும் மாசி மகம் தெப்பு திருநாள் நடிக்கிற இடத்துக்கு தொழிலுக்கு போறேன்னு அதான உங்ககிட்ட நான் உத்தரவு கேட்க வந்தேன். நீ உத்தரவு கொடுத்தா போறேன்னா இல்லையனா திரும்பி நான் வீட்டுக்கு போறேன் என்றபடி அவன் கோயிலை சுற்றிலும் பார்த்தான். ஆட்கள் நடமாட்டம் இல்லை. காக்கா கோரிகள் கூட இல்லை. காற்றின் அசைவுகள் மட்டும்தான் இருந்தது என்பதை கவனித்தவன் சாமியிடம் ரகசிய மாதிரி சொன்னான். இன்னைக்கும் தொழிலுக்கு நான் போகவா? இல்லை வேணாமா? உத்தரவு கூட. பள்ளி வந்து எனக்கு சகுனம் சொன்னாதான் நான் போவேன். அதுவும் பிச்சு கை பக்கம் தாங்கள சொல்லக்கூடாது. போற காரியம் விடியாது. சோத்து கை பக்கம் எவ்வளவு சொல்லணும் சொல்லு. அப்போதான் நான் போவேன். காரியம் ஜெயிக்கும். புரியாதா? இன்னும் சத்தையில ஈட்டி விடும். சட்டினும் உத்தரக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த ஆள் தலையில் உட்கார்ந்தான். அவனுடைய பார்வை சிமெண்ட் மேலே குதிரைசாமி மேலே சிலை என்று அங்கமா ஆராய்ந்தது. அதோடு தன்னை சுற்றிலும் பார்த்தான். பள்ளியின் சத்தம் கேட்கிறது என்று காதுகளை கூர்மையாக தீட்டி வைத்துக் கொண்டிருந்தான். 5-10 நிமிடங்கள் வரை உட்கார்ந்திருந்தான். தட்டான் பறக்கிற சத்தம் கூட கேட்கவில்லை.
மேற்கில் பார்த்தான். சூரியன் சீக்கிரம் மறந்துவிடும் போல் இருந்தது. அவனுடைய முகம் கடுகடு என்று மாறியது. சாமியிடம் கோபித்துக் கொண்டவன் மாதிரி சொன்னான். இங்கிருந்து நடந்து 2 மைல் தாண்டி போய்தான் கார் பிடிக்கணும். அப்புறம் அங்க இருந்து 1/2 மணி நேரம் கார் விட்டு இறங்கினா தப்பத்தில் நான் நடக்கிற இடத்துக்கு நான் நடந்து போகணும். இங்கேயே லேட்டா போனா காரியம் ஆகுமா? கூட்டம் கலைஞ்சு போடாதா? கூட்டம் கலைஞ்சு புட்டா நான் போய் எப்படி அலைஞ்சு திரிஞ்சு வேற ஆள் திரும்புமனா? ஏன் எதுக்கு பதில் சொல்லுமா? குஞ்சிருக்கும் காயாப்பழமா என்ன சொல்லிடு. முடியாதுன்னு அப்புறம் எதுக்கு அவன் மூஞ்சில் நான் முழிக்க போறேனா? தரையில இருந்து அந்த ஆள் இருந்தான். தண்ணீரை புறங்கையால் துடைத்து விட்டு உள்ளடங்கின் குரல் சொன்னான். அன்னைக்கும் வாங்கின அடியை நினைச்சா இப்பயும் வலிக்குது. கூட்டத்தில் இருந்து என்னை காப்பாற்றிவிடும் உன்னால முடியலையா? எங்க காலுக்கு ஓடுறதுக்கும் தெம்பு கொடுக்க உன்னால் முடியலையா? ஒன்றும் செய்யாததுக்கு நீ எதுக்கு கோசாமின்னு இருக்கு? நீல மலையணையின் அருமை பெருமைகள் செல்வங்கள் சொல்லில் அடங்குபவையோ வெம்மை நீக்கும் தன்மை தரும். தன்மையினால் கனிகளும் கிழங்குகளும் தானியங்களும் ஒன்றுக்கும் புத்தாக பெருக்கி தரும். வன்மையினால் சந்தனமும் சாம்பிராணியும் கற்பூரமும் மனம் வீசும். சாலைகளை உடையவள். அவளிடம் தேனுக்கு பஞ்சமில்லை. அவள் வளம் கொண்டு பாலை பொழியும். கால்நடை செல்வங்களுக்கு பஞ்சமில்லை. அண்டி வந்தவரை நிறைய பேதம் பாராட்டாமல் காபின் தேயிலையமாக குலுங்கி கொளித்து ஆதரித்து செல்வர்களுக்கும் தகமை அவளிடம் உண்டு. அழகு, எளிமை, ஆற்றல் அனைத்தையும் விளக்கும். இந்த மலையினின் மடிய தாயகமாக கொண்டு வாழும் மக்களுக்கு அவள் சிறப்புகள் உடலோடு உயிரோடு கலந்திருப்பதில் வியப்பு உண்டோ? கார்த்திகை மாதத்தின் இறுதி நாளின் அந்த பிற்பகலில் பசுங்க மரத்தை விரித்தாற் போல பறந்து கிடந்த மலைச்சரிவில் ஜோகி சாய்ந்திருந்தான். அந்த சரிவோடு ஒட்டி நீண்டு செல்லும் குன்றில் காணும் குடியிருப்புத்தான் அவனுக்கு உரிய இடம். அவன் பிறந்த இடம் குடியிருப்பை சுற்றி 3 பக்கங்களிலும் மரகத குன்றுகள் சூழல் தெருக்கில் மட்டும் சோலை சூழ்ந்து காணுங்கள். நீண்ட சென்ற வெளி உலக சந்தடிகளும் வண்ண வாசனைகளும் போலி மின்னல்களும் அவ்விடத்தை ஈறி எட்டி விடாதபடி குன்றுகளை சுற்றி வளைத்து காத்து வந்தன. 30 மரகத குன்றுகள் குழும் நடுவே விளங்கிய அந்த குடியிருப்புக்கு மரகத மலை அட்டி என்று பெயர். ஒன்றின்மேல் ஏறி வீடுகளுக்கு அருகில் சென்று நோக்கினால் மேற்கே மடிப்பாக நீலவானின் வண்ணத்தின் யானை மந்தைய போல் குன்றுகளும் அவற்றுக்கெல்லாம் சிகரமாக தேவர் பட்டா என்று அழைக்கப்படும் தேவர் சிகரமும் கண்கொள்ளா காட்சிகளாக திகழும். கீழ்பருவம் பசுங்குன்றுக்கும் அப்பால் வளைந்து வரும். காணங்களுக்கும் நடுநடுவே வெள்ளை சிவப்பு புள்ளி போல குடியிருப்புகள் சிதறி கிடக்கும். மேடும் பள்ளங்களும் இயற்கையினின் பயங்கரம் கருணை என்னும் இரு தன்மைகளை விளக்குவன போல் தோன்றும். கீழ்வானில் மலைக்கும் அப்பால் இருந்து ஆதவன் எழுமி தேவர் சிகரத்துக்கு பின் மறையும் வரையிலும் யோகிக்கும் வெளியுள்ள நாட்களில் வீட்டு நிலையில் தங்க விருப்பம் கிடையாது. 9 வயது சிறுவனாக அவனுடைய உலகம் முழுவதும் விரிந்து பறந்து புறச்சரிவுகளும் குன்றின் கீழ் நெளிந்து பாம்பு போல் செல்லும் அருவியின் கரையும் அந்த அந்த ஆடியோந்தம் அவனுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவனுடைய நாட்களில் துன்பத்தின் சாயை அவன் காணவில்லை. அபிவிருத்தி இருந்தால் அல்லவோ துன்பம் தலை காட்டும். ஜோகிக்கும் அன்பான அண்மை உண்டு. சிலமை உருவெடுத்த அப்பன் உண்டு. ஒத்த தோழர்கள் உண்டு. கதை சொல்ல பொழுது இன்பமாய் நகரும் எருமைகளுக்கும் பசுக்களுக்கும் மேய்க்கும் பணியும் உண்டு. அவனுக்கு எட்டிய உலகுக்கு அப்பால் ஆசை பிறந்த பார்க்க தூண்டும் பொருள் ஏது? அவனுடைய தோழர்களாக ராமன், வெள்ளி, ரங்கன், கிருஷ்ணன் ஓடி பிடித்தது. விளையாடி கொண்டே கீழே அருவிக்கு அப்பால் வெகு தூரம் சென்று விட்டன.
ஜோகி அந்த ஓட்டம் விளையாட்டில் கலைத்துதான் சரிவில் சாதித்தான். அவர்கள் ஹெட்டியை சேர்ந்த எருமைகளும் பசுக்களும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நின்ற வண்ணம் வண்டி கிடக்கும் புல்லை வெடுக்கென்று கழித்து இழுக்கும் ஒளி அவன் செவில்களில் விழும்படி தன் காதை புறப்போரோடு வளைத்து கேட்டு கொண்டிருந்தான். அது அவனுக்கு ஒரு விளையாட்டு. படுக்கு படுக்கு இது 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 சிலிப்பு பசு, டுப் டுப் இது மெதுவான மந்தகதி நீலி எருமையா. எழுந்து உட்கார்ந்து ஜோகி தன் அனுமானம் சரியா என்று பார்ப்பவனை போல் ஓசை வந்து திசையில் பார்வையை செலுத்தினான். சிறி பசு உட்கார்ந்து ஆசை போட்டு கொண்டிருந்தது. நீலி எருமை கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையிலும் காணவில்லை. ராமன் வீட்டுக்கு எருமை கன்று மணி கொழுங்கு மேலிருந்து கீழே ஓடியது. தன் ஊகம் சரியில்லை என்று ஜோகி மறுபடியும் புறப்பரப்பில் காதை வளைத்து கொண்டு படுத்தான். படுக்கென்று ஓசை கேட்டு கொண்டே இருந்தது. அந்த ஓசையில் செலுத்த அனுமதி நீலவானை பார்த்து கொண்டு திருப்பியும் படுத்தான். கண்களை இடுக்கி கொண்டு நீலவானமும் குனிந்து தன்னையே பார்ப்பது போல் எண்ணியவனாய் நினைத்து பார்த்தான். நீல வானமும் குனிந்து தன்னையே பார்ப்பது போல் எண்ணியவனாய் நினைத்து பார்த்தான். அந்த நீலவானில் இருக்கும் சூரியனை நேர்காணல் பார்க்க முடியாது. ஆனால் அந்த சூரியன் இல்லாமல் உலகம் இல்லை. அவர்கள் வணங்கும் ஈசனின் உயிர் தோற்றம் அந்த சூரியன். ஜோகியின் தந்தை லிங்கையர் காலையில் எழுந்ததும் கிழக்கு நோக்கி பொங்கி வரும் செங்கிதரனையோ கும்பிடுவார். ஒளிக்கடவுளே, நீ வாளி மலையை தந்து மண்ணை சிலிக்க வைக்கும் மாவல்லே, நீ வாளி எங்களுக்கு உன் அருளையும் ஆசையும் நல்லுகுவாய் என்று பிரார்த்தனை கூறிக்கொண்டு எறும்புகளையும் கன்றுகளையும் அவர் அவிழ்த்து விடுவார். அவர் வீடு திரும்புகையில் சூரியன் தேவர் சிகரத்துக்கு அப்பால் சென்று விடுவான். அப்போது ஜோகியின் அம்மை மாதி வீட்டில் இருளை நீக்க ஆமனுக்கு நெய்யூற்றி தீப மரத்தில் அகல விளக்கு ஏற்றி வைத்திருப்பாள். இரவு சூரியன் இல்லாத போது வீட்டில் அவர்களுக்கு அந்த தெய்வத்தின் சின்னமாக விளங்குவது அந்த விளக்கு. வீட்டில் அவ்விளக்கு இல்லாவிட்டால் நிலம் விளையாது, மாடு மடி சுரக்காது என்பதையெல்லாம் ஜோகி அறிவான். அவனுக்கு இருள் என்ற அச்சம் அதிகம். காடுகளில் வசிக்கும் குறும்பர் இருளில் தான் எவரும் அறியாமல் மந்திர மாயங்கள் செய்வார்கள். நாயாக நரியாக பூனையாக அவர்கள் வந்து மாயங்கள் தீமைகள் செய்த கதைகளை ஜோகி எத்தை கூற கேட்டிருக்கிறான். அது மட்டுமா, சூரியன் இல்லாத சமயங்களான இரவுகளில் தான் சிறுத்தையும் கரடையும் பன்றியும் உழவுகின்றன. அவர்கள் பயிரை கடித்த பன்றிகள் பால் செய்கின்றன. சூரியன் இருந்ததால் அவை வருமோ? இத்தகைய முடிவில் எண்ணெய் கொடி வந்து நின்றதும் யோகிக்கு மின்னலென ஒரு கீற்று பளிச்சிட்டது. வீட்டுக்குள் விளக்கு வைப்பது போல் நிலநடுகு நிலத்தில் சோலையில் கொட்டிலில் ஆயிரம் விளக்குகள் வைத்து விட்டால், மலை முழுவதும் விளக்குகளாகவே நிறைத்து விட்டால், மரகத மலை முழுவதும் சுற்றிலும் விளக்குகள் போட்டு இருளின்றி அகற்றி விட்டால் பகல் போல ஆகுமோ? இதுபோல் நீலவானம் தெரியுமோ? ஜோகி தன் கண்களை மூடிக்கொண்டான். அவன் கற்பனையில் அவன் உலகமேலாம் மகள் உலகுகளின் ஒளி படர்ந்து, ஆனால் வான் முழுவதும் அந்த ஒளி படருமோ எட்டுமோ? அவன் கற்பனைக்கு அந்த காட்சியை எட்டவில்லை. உயர கம்பங்கள் நட்டு விளக்குகளை வைக்கலாம். ஓங்கி வளைந்திருக்கும் கானக நெடு மரங்களான கற்பூர் மரங்களில் விளக்குகள் பொருத்தலாம். பெரிய பெரிய மண் தட்டிகள் நிறைய எருமை நெய்யோ ஆமணக்கெண்ணையோ ஊற்றி பெரிய திரிகள் இட்டு மலைகளின் மீதெல்லாம் வைக்கலாம். குடங்குடமாய் பானையாய் எண்ணெய் வேண்டும், நெய் வேண்டும். மலை முழுவதும் ஆமணக்கு செடிகளாக நிறைய வேண்டும். எருமைகள் கூட்டமாய் பெருக வேண்டும். அத்தனை எருமைகளையும் காக்க எத்தனை வலிமை உண்டு வேண்டும். ஜோகியின் தந்தைக்கு கைகளில் வலிமை உண்டு.
அவர் எருமையின் மடியில் கை வைப்புதான் தெரியும். ஹோனை என்ற ஒரு மூங்கிற் பாற்குழாயில் வெண்ணூறாய பால் பொங்கி வரும். பழைய காலத்தில் மாடுகள் கற்க நிறைய வலிமை வர வேண்டும் என்று வளத்தோல் பட்டையில் இரும்பை பழுக்க காய்ச்சி சுடு போடுவார்கள் என்று ஜோகியின் பாட்டி கதை சொல்லி அவன் கேட்டிருக்கிறான். வலியை வேதனையும் பொறுத்தால் தான் வலிமையை பெருகுமாம். ஜோகியின் கற்பனைகள் இத்தகைய முறையில் படர்ந்து செல்லுகையில் குறுக்கே சந்தேகங்களும் பொங்குந்து விட்டின. அத்தனை எருமைகளும் எங்கேயும் மேயும் காடுகள் எல்லாம் பசும் புல்வெளிகளாகவும் ஆமனுக்கு செடிகளாகவும் ஆகிவிட்டால் சாமை பயிரிடுவது எங்கே? தானியங்கின்றி எப்படி சோறு சமைக்க முடியும்? கிழங்கு போட வேண்டாமா? வெறும் மோசையை குடித்து விட்டு நாள் முழுவதும் இருக்க முடியுமோ? நீண்டு கொண்டு போனால் கற்பனை கதிரின் முடிவை இவ்விதமான நிறைவேறாத கட்டத்தில் வந்து நிற்கவே ஜோகிக்கு ஏமாற்றம் உண்டாயிற்று. யோசனைகளை கைவிட்டு அவன் நண்பர்களை தேடி ஓடும் முன் அவனுடைய நண்பர்களை ஓடி வந்தார்கள். நான் தான் முதல் என்று ராமன் ஓடி வந்து மாடு மேய்க்கும் குச்சியாலேயே ஜோகியை தொட்டான். மற்றவர்களும் இறைக்க குன்றின் மேல் வந்தன. நண்பர்களை கண்டதுமே ஜோகி, கிருஷ்ணா, சூரியன் இல்லாது போனால் என்ன ஆகும் என்றான். கிருஷ்ணன் தினமும் எருமைகள் மேய்க்க வரமாட்டான். மரகதமலை அட்டிலேயே செல்வாக்கு மிகுந்த மனிதகாரான கரிய மல்லரின் பெண் வயிற்று பேரன். அவன் ஜோகியை விட கொஞ்சம் பெரியவன். அந்த வட்டைக்கே புதுமையாக கீழ்மலை மிஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பையன் அவன். கிருஷ்ணன் சிரித்தான். சூரியன் இல்லாத போனால் இரவு இருட்டு, இது தெரியாதா? ஒரு நாள் இல்லை என்றால் சூரியன் ஒரு நாள் வரவே இல்லை என்று வைத்துக் கொள்ளேன். போர்த்து படுத்து கொண்டு எழுந்திருக்கலாம், தூங்கவும் என்றால் பெள்ளி. அண்டைய வீட்டு காகையின் மகன் பெள்ளி. அவனும் ஜோகியோடு தான். எழுந்திருக்காது போனால் எருமை கற்பது எப்படி? இரவு நேரத்தில் முறைக்காவல் காப்பவர் வீடு வருவது எப்படி? சூரியன் இல்லாமற்று போனால் ஒன்றுமே நடக்காது. இறைய உடைய ஈஸ்வரின் அடையாளம் கண் சூரியன். அவர் கண்ணை மூடிவிட்டால் இருட்டாகவே இருக்கும் என்றான் லோகி. இறையுடைய ஈஸ்வர் பெரியவராக விளங்கும் இறைவன். ஈஸ்வரன் கோயிலில் எப்பொழுதுமே நெய் விளக்கு ஏறுகிறதோ அவர் கண்ணை மூடவே மாட்டார் என்றான் கிருஷ்ணன். ரங்கன் இடி என்று சிரித்தான். அவன் ஜோகியின் பெரியப்பன் மாதனின் மகன். அங்கிருந்து எல்லோரையும் விட அவன் கொஞ்சம் பெரியவன். மூட்டத்தனமான முற்போக்கான யோசனைகளை அவன் சொல்லுவான். மக்குகளை இரிய உடைய ஈசர் ஒன்றும் அந்த கோயிலில் இல்லை என்றான். ஐயோ அபசாரம், கோயிலில் ஈஸ்வரனார் இல்லை என்கின்றாய் என்று பள்ளி கணத்தில் போட்டு கொண்டான். யோகி அவன் துணிச்சலை கண்டு வாயடித்து நின்றான். பின்னே ஈஸ்வரனார் கோயில் எதற்கு இருக்கிறதாம் என்றான் கிருஷ்ணன். கல்லு படம் இரண்டுதான் அங்கே இருக்கின்றன என்றான் ரங்கன் திரும்பவும். உங்கள் வீட்டில் எருமை கற்காதா, பயிர் விளையாதா என்றான் பெள்ளி. இறைய உடைய ஈசன் கோயிலில் இருக்கிறார். அவர் கண் சூரியன் என்று சொல்வது சரியா? சூரியன் கோயிலுக்கு இருந்து வருகிறான் பின்னே. இந்த வாதம் ஏற்கக்கூடியதாகவே இருந்தது, ஆனால் விளங்குவதாக இல்லை. தனக்கு எவரும் எதிர்பேசாமல் இருக்கவே வெற்றி கண்ட ஒரு பெருமிதத்தில் ரங்கன், சூரியன் ஒரு நாள் கூட வராமல் இருக்காது. நாம் தூங்கி எழுந்து வரும்போது மலைகள் எல்லாம் அப்படியே இல்லையா? அறிவு இல்லையா? அப்படிதான் சூரியனும் என்றான். மலையெல்லாம் காலையில் எழுந்து மாலையில் அழுங்குகிறதா? ஒரே இடத்தில் இருக்கிறதே. சூரியன் அப்படி இல்லையே. காலையில் அந்த இரட்டை மலைக்கும் அப்பாழ்ந்து வந்து பகலாலம் நகர்ந்து தேவர் பொட்டாவுக்கு பின்னே போகிறதே என்றான் கிருஷ்ணன். அட, இதுதான பிரமாதம். சூரியன் வராமல் போனால் இரவில் விளக்கை வர வைப்பதை போல் பெரிய பெரிய விளக்குகளை வைத்து கொள்வோம் என்றான் ரங்கன் பேச்சை வளைத்து. அதற்கு எவ்வளவோ நெய் வேண்டுமே என்று ஜோகி பிரச்சனைக்கு வந்தான். அருவி தண்ணீரையெல்லாம் எண்ணெயாக்குவோம் என்றான் கிருஷ்ணன். சட்டென்று ஜோகியின் வட்ட கண்கள் விரிந்தன. இந்த யோசனை அவனுக்கு தோன்றவில்லையே.
அருவி தண்ணீரை எண்ணெயோக்க முடியுமோ? போடா முட்டாள் என்றான் அரங்கன். சூரியன் வராமல் இருக்குமோ? போடா முட்டாள் என்றான் கிருஷ்ணன்.